மேஷ ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மேஷத்துடைய அதிபதியான செவ்வாய், அடுத்ததாக சுக்கிரன். செவ்வாய் நல்லா இருக்கு, சுக்கிரன் ஓரளவுக்கு கடக வீட்டில் இருந்தாலும் ஆயில்ய நட்சத்திரம் அந்த மாதிரி அமைப்பில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கணக்காக இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக கிட்டத்தட்ட பௌர்ணமிங்கிற அமைப்பை முடிச்சுட்டு தேய்பிரையாக இருந்தாலும் ஓரளவுக்கு அதிக ஒளி பொருந்திய அமைப்பில் ஜென்ம ராசியுடன் சந்திரன் சம்பந்தப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு. ஆக மேசராசி நபர்கள் தங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த வார அமைப்புகள் அமையும். ஸோ உங்களுடைய விருப்பம், எனக்கு இதை செய்யணும், நான் இதை ஆசைப்படுறேன், இதை கட்டாயமே பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இதில் மேசராசி நபர்கள் ஒரு சில நபர்கள் மட்டும் கொஞ்சம் தன்மையாக இருப்பாங்க. மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆக்டிவான பர்சனாகவும் அதிகமாக கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போடக்கூடியவர்கள், கோவப்படக்கூடியவர்கள், கொஞ்சம் டெம்பரான பார்ட்டிகள், இப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டகரிலாம் இருக்கும் மேசராசி நபர்களை பொறுத்தவரை. ஸோ அவரவர் வேகத்துக்கு ஏற்ப பொதுவாக அப்படி வச்சுக்கலாம். மேசராசி நபர்கள் தங்களுடைய வேகத்திற்கு ஏற்ப தங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த வார அமைப்புகள் கண்டிப்பாக அமையும். அதற்கு சில பக்கபலமாக சப்போர்ட்டாக ஒரு சில நபர்களோ அல்லது ஒரு சில விஷயங்களோ இல்லை பொருளாதார அமைப்புகளோ கை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த வார அமைப்பு. ஆக இதில் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதுனா என்னுடைய விருப்பம் எப்படி யோசிக்காரு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே விருப்பத்தை நிறைவேற்றி ஒரு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் மேசராசி நபர்களுக்கு இந்த வார கிரக நிலைகள் இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் என்ன வயதில் இருக்கீங்களோ அந்த விருப்பங்கள். ஒரு சில நபர்களுக்கு வாங்குறதுல விருப்பம் இருக்கும், ஒரு சில நபர்கள் விற்கிறதுல விருப்பம் இருக்கும். குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத எல்லா விஷயத்துலையும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க லேண்டு வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்படக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. ஒரு சில நபர்கள் இருக்கிற லேண்டை விற்றுட்டு ஒரு பணமாக மாற்றி வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி தான், எக்ஸாம்பிள். ஆக மேசராசி நபர்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த வார அமைப்புகள் அமையுது. அதே போல் வரவுகள் இந்த வாரம் ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப மாதம் கழித்து ஒரு வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும். ஸோ நீங்கள் தொட்ட விஷயங்கள், செயல்படக்கூடிய விஷயங்களில் ரிசல்ட்டு, நான் எல்லாம் அதிகமாக எஃபர்ட் போட்டு தான் உழைக்கிறேன், ஆனால் ரிசல்ட் ஒன்றும் இல்லையே, யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படிலாம் நீங்கள் புலம்பிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வார கணக்கில் ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு சாதகமாக வந்துடும். நீங்கள் செயல்படக்கூடிய விஷயத்தில் ரிசல்ட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரிசல்ட்டுனா ஸ்கூல் எக்ஸாமை பற்றி பேச வரல, பொதுவாக மேசராசி நபர்கள் உங்களுடைய செயல்பாட்டில் ரிசல்ட்டு உங்களுக்கு சாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.